பார்த்தால் என்னடா ஒரே சத்தமாக வெளியே இருக்குமோ சத்தமா இருக்கு அப்படின்ட்டு வேலைகள்லாம் வரா பார்க்க வரா இங்க வரா வேலைக்குள்ள வரான்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாரு ஒரு மரமா நின்றுட்டாரு அப்படியே அதெல்லாம் பாடுறாரு ஊனத்த பாடல்கள் சிறுகைகளுக்கான கனியாக பட்டினியாக வளர்ந்தது எப்படி பாடுறாரு தடியோடு நடந்து ஈனப்படு கோழை மிகுந்த மூலச்சடம் மீனை உகந்து புவி மீதே கூசப்பிரமான பிரபந்த மாயக்கொடு நோய்களன்று கோலக்கடலே பெற இன்று அருள்வாயே சேனக்குரு கூடலில் அன்று ஞான தமிழ் குருகள் வளர்ந்து சேனை சமனோர்கள் தீரத்திரு நீர் புரிந்து மீனக்கொடியோர் உடல் உண்டு தீமை பிழி தீரவும் வந்த குருநாதா தான திருமாலை நினைந்து ஏனப்புற மீது நடந்து காதல் கிடையோடு முடிந்து சிலை வேடல் காண கனியாக வளர்ந்து ஞான புறமானை மணந்து காழிப்பதி தேவி பிரமான பிறந்த மாயக்கொடு நோய்களகன்று கோரக்கடலே பெறுகின்று அருள்வாயே காணக்கனியாக வளர்ந்து ஞான புறமானை மணந்து காழிப்பழி மேவி யுகந்த பெருமாளே தோள்கள் சுமந்த காய பொதி மாயம் மிகுந்த ஊசற் சுடு நாறு குரம்பை மறை நாளும் அழிந்து போகும் தன்மையதான மாமிசம் தோள்கள் இவைகளைச் சுமக்கும் உடற்சுமை மாயம் மிக்கதும் பதனழியும் தன்மையோடு கூடியதும் ஈட்டிலே சுடப்படுவதும் நாறுவதுமான கூடு அல்லது சிறு குடில் வேதம் 4 ஓதப்படு 4 முகன் தனால் உற்றிடு கோலமிழுந்து ஓடி தடுமாறி உழன்று தளர்வாகி ஓதப்படுகின்ற 4 பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்டு அழகுடன் உருப்பெற்று எழுந்து ஓடியும் தடுமாறியும் தெரிந்தும் தளர்வடைந்து கூனி தடியோடு நடந்து ஈனப்படு கோழை மிகுந்த கூளச்சடை மீதை உகந்து புவி மீதே உடல் கூனி தடியுடனே நடந்து இழிவித்தரும் கோழை மிக்க கூளச்சடம் குப்பையான உடலான இதை மகிழ்ந்து பூமியில் கூச பிரமான பிரபஞ்ச மாயக்கொடு நோய்களகன்று கோலக்கடலே பெற இன்று அருள்வாயே கூசும்படியாக நாணம் உறும்படியாக விதிப்பிரகாரம் செல்வதான இந்த உலக மாயத்தில் உண்டாகும் கொடிய நோய்கள் நீங்கி உனது அழகிய திருவடியையே பெறுமாறு இன்று அருள் புரிவாயாக. சேனக்குரு கூடலில் அன்று ஞானத்தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை சமனோர் கழுவின் கண் மிசை ஏற சேனன் என்னும் பட்டப்பெயர் வைத்திருந்த சமண குருமார்கள் இருந்த கூடலில் மதுரையில் அல்லது குரு கூடல் பெருமை வாய்ந்த மதுரையில் அன்று ஞானத்தமிழ் நூல்களாகிய தேவாரப்பாக்களை பாடி கூட்டமான சமணர்களை கழுவின் மேல் ஏறும்படி வீர திருநீறு புரிந்து மீனக்கொடியோன் உடல் துன்று தீமை பிணி தீர உவந்த குருநாதா திடத்துடன் திருநீற்றை தந்து பரப்பி மீன்கொடியேந்தும் பாண்டியனுடைய உடலிலே சேர்ந்த கொடிய ஜுர நோயை தீர அருட்சுரந்த குருநாதனே காண சிறுமானை நினைந்து ஏனர் புனமீது நடந்து காதற் கிளியோடு மொழிந்து சிலை வேடர் காண கனியாக வளர்ந்து வள்ளிமலை காட்டில் இருந்த சிறுமானாகிய வள்ளியை நினைந்து திணைப்புணத்தின் மீது நடந்து சென்று ஆசைக்கிளியாம் அவளுடன் பேசியும் வில் ஏந்திய வேடர்கள் காணும்படியாக கனி வேங்கை மரமாக வளர்ந்து நின்றும் ஞானக்குரமானை மணந்து காழிப்பதி மேவி உகந்த பெருமாளே அந்த ஞானமானை குரமானை திருமணம் செய்து சீர்காழிப்பதியிலே அமர்ந்து மகிழும் பெருமாளே கூசும்படியாக
விதிப்பிரகாரம் செல்வதான உலக மாயத்திலே உண்டாகும் கொடிய நோய்கள் நீங்கி உனது அழகிய திருவடியே பெறுமாறு என்று அருள் புரிவாயாக. விதிவழியாவது மதி, மதிக்கு தக்கபடி மதசால்பு ஊன்றி இதை உணராமல் சால்பில் உயர்ந்தது எம் சமயம், எவரும் இதையே ஏற்க வேண்டும் என்பது நிதண்ட நடை. எந்த சமயமும் அடிப்படை கொள்கையில் அடிமை உடையமை. அதை அறிந்தால் சமய சச்சரவுகள் சரிந்துவிடும். கோணநடை போடும் சில கோமாளிகள் உயர்ந்த இந்த தர்மத்தை உணர்வதுதான் இல்லை. சால்பு மிக்கவர்கள் ஆதிசமணர்கள். அவர்கள் கால்வழியில் வந்த பலர் விழுப்பம் கொள்ளாமல் வழுக்கினர். விருந்து சைவத்தை விரோதித்தனர். கம்பீரமான பாண்டிய நாட்டில் கால் ஊன்றினர். அரசர் பூர்பாண்டியரை தம்பசமாக்கினர். நீரணிந்தாரை கண்டால் அப்பாவம் தீர என்று பட்டினி என்றார். சிவசிவை என்றால் இனி 3 நாள் எமக்கு முற்று என்றனர். முற்று என்பது பட்டினி, பரிபவம். பயனான குருமார்கள் பட்டினி போடுவதா என்று சமய பொதுமக்கள் குதித்தார்கள். ஆத்திரம் தீர மக்களை பல வழிகளிலே அவமதித்தனர். நாடு முழுவதும் இதே நிலை. இவைகளால் நலிந்தது அறம், வலிந்தது மரம். சந்துசேனனும் இந்துசேனனும் தர்மசேனனும் கருமீசேர் கந்தசேனனும் கனகசேனனும் முதலாகிய பேர் என சேன குரு பட்டம் பெற்ற சாகச சமணர்கள் கூடல்மா நகரில் இப்படி நாடகம் ஆடினார்கள். ஆளுடி பிள்ளையார் மதுரைக்கு வந்தார். அடியர் பலருடன் வந்த அவரை ஊருள் நுழையாதே என அடக்கி வழியிலே மறியல் செய்தனர். அவ்வளவுதானா? பிள்ளையார் தங்கிய மடத்திலே பெரும் தீயை மூட்டினர். நள் இருளில் எழுந்த தீயை கண்டு அடியார்கள் நடுங்கினர். உடனே பிள்ளையார் துள்ளி எழுந்தார். தீயவர் மூட்டிய தீயை கண்டார். தீவண்ணன் திருவுருவி திருவுளத்திலே கொண்டார். செய்யனே, ஆலவாயில் மேவிய ஐயனே, அஞ்சல் என்று அருள் செய்யனே, கையராம் அவனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று பாடினார். மதுரைக்கு தம்மை அழைத்த மங்கை கரசியார் மாங்கல்யத்தை காக்கவும் அரசை திருத்தி ஆளவும் கருதி பையவே என்று எண்ணி கூறி அருளியபடி அவ்வெம்மை சிறுக சிறுக பரவி சென்று பாண்டியரை ஜுரநோயாக பற்றியது. புழுவாய் துடித்தார் பூபதி. முன்வந்த சமண குருமார்கள் ஜுரம் தீர்க்க முயன்றனர். முடியாது சோர்ந்தனர். மகாராணியார் விண்ணப்பித்தபடி பிள்ளையார் வந்தார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சுந்தரமாவது நீரு, விதிக்கப்படுவது நீரு, செந்துவர்வாய் உமை பண்கள் திரு அளவாயான் திரு நீரே என்று திருநீற்றுப்பதியும் பாடி தீரா துரநோயை தீர்த்தார். முதுகு கூனும் நிமிர்ந்தது. பிறவி பிணியும் தணிந்தது. ஆவடி பிள்ளையாரின் அருள் நோக்காலும் வாசன தீட்சையாலும் விளைந்த பயனிவை மூன்பாண்டின் என பெயர் ஒழிந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆயினார் அரசர்கனார். தோற்ற சமணர் மேலும் துள்ளினர். எதிர் நீச்சடையும் என்பது குறித்து அனுபவவாதம் செய்வோம் என்று ஆரவாரித்தனர். மெய் சமய நுட்பத்தை ஏட்டில் எழுதுவோம், எரி நெருப்பின் இடுவோம், வேகாத ஏடு வெற்றி சமயம் என்றனர் சமணர் ஆச்சாரியர். உடனே அஸ்தி நாஸ்தி என்று சமய மந்திரத்தை எழுதி ஏட்டை நெருப்பிலிட்டனர். அந்த ஏடு அப்பொழுதே எரிந்தது, கரிந்தது. ஆவடி பிள்ளையார் வளம் கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்தார். உணர்ந்த உள்ளத்திலே ஊன்றிய மெய்ப்பொருள் உண்மை உருக்கொண்டு உயர்ந்தது. உயர்ந்து வாய் வழி அவ்வுண்மை வருவித்தார். அப்பொழுது அவ்வுண்மை வாய்மை என்னும் பெயருடன் மாய்ந்து வளர்ந்தது. வாய்மையை ஓசையும் ஒலியும் ஆக்கினார். ஒலியை பொருளமைந்து சொல்லாக்கி அரிய ஒரு பதிகத்தை அருளினார். அதை எரியில் இட்டார். பசுமை உடையது சைவம் என்பதை பலரும் அறிய அந்த ஏடு இறுதி வரை பசுமையாக இருந்தது. கண்டவர் அது கண்டு கைகுவித்தனர். ஜுரவாதில் அனல்வாதில் தோல்வி கண்ட அமணர்கள் சூதாடுவார் எண்ணுதல் போல் 3ஆம் பாதத்தில் முடிசூட்டை எண்ணினர். ஏற்றில் சமய உண்மையை எழுதுவோம், புனித ஆற்றில் போடுவோம், எதிரேறும் ஏடு ஏற்றமான சமயத்திற்கு எடுத்துக்காட்டு என்றனர். இளைய பிள்ளையார் அதற்கு வணங்கினார். அமணரீட்ட ஏடு ஆற்று நீரோடு ஓடி அதனுள் ஒழிந்தது. சிறுஞான சம்பந்தர் வாழ்கந்தனர் வானவராமினம் உள்க தன் புனல் வேந்தன் ஓங்குக ஆழ்க தீயலாம் அரணாமமே சூழ்க வையகமும் துய தீர்கமே என வரும் திருமுக பாசுரம் அருளினார். அப்பதிகம் வரைந்த ஏட்டை வைகை ஆற்றில் இட்டார். அது நீரை கிழித்து எதிரேறி சென்று திரு வேடகத்தலத்திலே கரையேறியது. அது கண்ட சமணர்கள் மானம் போயதே என்று மயங்கினர். நடந்தனர். கழுமரம் பல நட்டனர். பாய்ந்து அதனில் மாய்ந்தனர். இம்முன்மை வாதத்திலும் நுட்பங்கள் பல. என்ன அதிசயம்! அழிவு செய்தவர் தமது அழிவை தாமே செய்து கொண்டனர். அபர சுப்பிரமணியமாகி இத்தகைய ஆடல் பல செய்த ஆளுடைய பிள்ளையார் நீர்தானே. மதுரையில் நீர் அருளிய பதிகங்கள் ஞானத்தமிழ் நூல்கள் என்று உயர்ந்த மேலோர் என்று உணர்ந்துள்ளதே. இதுவரை விவாத காலம். சிவமுனிவர் கண்ணிலே இருந்தார்.
மான் வயிற்றில் புகுந்தார். பிறந்த பின் மறவர் மகளாய் வளர்ந்தார். காற்றில் தனிப்பணத்தை காவல் செய்தார். எங்கிருந்தாலும் நின்னையே நினைந்தார். நிமலமுருகன் அருள் என்று வருமோ என்று எப்புறமும் மறந்து நோக்கும் மானாக இருந்தார். நினைந்த அவரை நீ நினைத்தாய், திணைப்புறம் நோக்கி நடந்தாய். மருட்சியிலும் துள்ளிலும் மானான வள்ளியை அதிகமாக கொஞ்சி கிளி என்று அணுகி அறிந்தாய். கொஞ்சி தமிழை பகரும் உனக்குத்தான் அவர் கொஞ்சம் அருமையை குனிக்க இயலும். அவ்வள்ளிக்கிளி யாது யாது வினவியதோ, காதல் மொழி என்னும் பெயரிலே அனுபவ நுட்பம் யாது யாது கூறினையோ. ஐயா, மானை நினைந்து உன மீது நடந்து கிளியோடு காதல் மொழிந்த நுட்பம் கணிப்பாரும் உடலேயோ. இடையில் வேடுவர் தடையாய் நுழைந்தனர். கண்டனை உடனே வேங்கை மரமாய் ஆயினை. வேங்கை மரம் பூ பூத்தால் அது விவாக காலம். இது மறவர் அறியும் மரபு. அவர்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியாதல்லவா? பாவை வள்ளி பரிவாகம் மேவினாள். நீயும் மணக்க உளம் கொண்டாய். அதை அறிவித்தால் அன்றி அறியாத வேடர்கள் கூறியுமாறு அம்மரபடிவிலே அமர்ந்தாய். முன்னே மருளும் வெறும் மானாயிருந்தார் வள்ளியார். அடிப்பாகம் வேதம், இடைப்பாகம் ஆகமங்கள், கிளைகள் எல்லாம் கலைகள். இப்படி எழுந்து வேங்கையை தரிசித்த பின் ஞானக்குரமானாயினர் அந்நங்கையார். ஞான சக்திதரனான உனக்கு குறவர் குடியிலே இருந்தாலும் புனித ஞான குரமான் நல்ல பொருத்தம் தான். காளி வழிவிட்ட பதி காழி என ஆயது. நிகிரக சக்தி வேறு பெற்ற தலத்திலே அருள் ஞான அனுகிரக சக்தியான வள்ளியுடன் இன்பம் கண்டிருக்கின்றாய். சொரூபத்தில் பிரம்மம், தடத்தத்தில் இருக்கும் பெருமாள்களுக்குள் பெரிய பெருமாள் நீ என் பொருளிலே பெருமாளே என்று கூறி அழைக்கும் என் விண்ணப்பம் கேட்டருள். குமரா, செவி ஏற்றருள். ஊனமான ஊன்மறைய அதன் மேல் புழுங்கும் தோல் ஒன்று கோர்க்கப்பட்டது. மச்சுமெச்சு சூத்திரம், ரத்த பித்த மூத்திரம், வைத்த இறைச்சி பாத்திரம் என்பார் சிதம்பரம் திருப்புகளிலே. காய பொதி இது. இச்சுமையை ஏற்றேன். பாலனான பருவம் போம், பன்னு குமார பருவம் போம், கோலமான வருணம் போம். கோலை ஊன்றி குனிந்து எழுந்து காலன் மாய்க்க அனைவரும் கொல் என்று அழுது ஏல பிணம் என்று ஒரு பெயரிட்டு இடுகாட்டில் இடுதல் என்றபடி மாறி மாறி வரும் இதன் மாயத்தை நினைத்தாலே மடங்கி மனம் உடங்குகிறதே. இந்த அழகில் எதையோ சாதிப்பது போல் இங்கேயும் போவதும் வருவதுமாக ஊசலாட்டுகிறதே. இக்காயத்தை காக்கப்படும் பாட்டிற்கும் கணக்குண்டோ? வாய் நாற்றம், கண்ணின் பீழை நாற்றம், அக்குள் நாற்றம், மல நாற்றம். ஐய, ஏறிய வெப்பத்தால் ஒரு நாற்றம் சொல்ல தரம் அல்லவே. இறுதியில் சுட்டு பொசுக்கும் காலத்தில் உண்டாகும் சுடுநாற்றம் தாங்க முடிவதே இல்லையே. உடம்பெல்லாம் பொத்தல், பெரும் துவாரம் 9. இது சுடு நாறு குரம்பை என்பது எவ்வளவு உண்மை அனுபவம். இவ்வுடலை சுமந்து எழுந்து ஓடி தடுமாறி உழன்று தாழ்வடைந்து கூனி தடிபிடித்து ஊன்றுகோலால் நடந்து ஈரமான கோழை மிகுந்த குப்பையான இந்த வாழ்க்கையை விரும்பி அநியாய வாழ்க்கை இது, அளவிலாது நானும் அளவு செய்த செயல் வழி நான் பிறந்தேன் என்று வரும் உலக மாயா நோய்கள் எத்தனை. என் கோலமெல்லாம் செயற்கை பாழ். 1000 கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூய நல் எளிதுக்கு ஆற்றாது என்றினின் இனியதொல்லேன் மாயிரு வடிவுக்கெல்லாம் ஊமை யார் வகுக்கப்பாலார் என்று சூரபத்மன் சொல்லி துதித்த இயற்கை அருட்கோல வாழ்வானது உனது அருளார் திருவடிகட்கும் அறிவிலா சமணர்களுக்கு மெய்மை காட்டினை. காட்டியும் தேரா அவர்கள் கழுமரமேறினர். கல்லா மறவர் குலவள்ளியார் உடனகிழ்வை உணர்ந்து காதல் நாடகம் ஆடினை. அவரது பரிவாக காலத்தை கனி என்னும் பெயருடைய வேங்கை மரமாக்கி காட்டினை. திருத்தி திருத்தி வள்ளியாரை இணைக்கனை. அடியனுக்கு மற்றொன்றும் வேண்டா. இந்த செயற்கை கோலம் போதும் போதும். குருநாதா, பெருமாளே, கோலமாகிய பேரு தரும் என் திருவடிகளே இடம் கொண்டு அடியனுக்கு என்று இறைஞ்சி வேண்டுகிறார் இந்த பாடலிலே.